ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 26/3/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஸ்ரீலங்காவிலிருந்து பார்வதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனது கணவர் சுப்பையா இறந்து இப்பொழுது 7 வருடங்கள் ஆகிவிட்டது. இறந்தவர்களுக்கு தீபாவளி அன்று புது துணி, சாதம் மற்றும் பலகாரம் வைத்து படையல் செய்வது வழக்கம். ஆனால் ஒரு சிலர் நீங்கள் இவ்வாறு படையல் செய்து வருவதனால்தான் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். இது உண்மையா என்று நீங்கள் தான் கூற வேண்டும். மற்றும் என்னுடைய கடைசி மகளுக்கு கடைசி ஆண் குழந்தை பிறந்து 4 வருடங்கள் ஆகின்றது. என் கணவருடைய உயிர்தான் திரும்ப வந்து பிறந்திருப்பதாக சாமி பார்த்த இடத்தில் கூறுகின்றார்கள். அதனால் நான் படையல் செய்யக்கூடாதா அல்லது பொதுவாகவே தீபாவளி அன்று படையல் போட்டு செய்யக்கூடாதா? இதை நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. என் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு திதியின்படி ஒவ்வொரு வருடமும் சிவன் கோவிலுக்கு சென்று மோட்ச அர்ச்சனை செய்து கொண்டு வருகின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கவில்லை. 4 பிள்ளைகளும் தமது பிள்ளைகளுடன் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் நல்ல வழி கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவங்க படையல் பொதுவாக நம்ம படைக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆலோசனை என்னன்னு சொல்லுங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் இல்லத்தில் உங்கள் கணவர் பேரனா பிறந்துட்டாரா, அதையும் மற்ற விஷயத்துக்கும் இப்போ நம்ம சப்தரிஷி வாக்கியம் பார்த்துட்டு பேசலாம். பொதுவாக இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் அப்படின்னு போடுறது உண்டு. இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் பொதுவாக வீடுகளில் திதி கொடுக்க முடியலன்னா அந்த வருஷத்தில் உங்களுக்கு இரண்யமாக கொடுக்கறதோ, கோயிலில் போய் அந்த வாழைக்காய் அரிசியெல்லாம் கொடுத்து பண்ணுற வழக்கமும் உண்டு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.